பரத்பூர் கிராமத்துல பரத்தும் மீராவும் அவங்களோட வீட்ல தன்னோட தாத்தாவுக்காக காத்துட்டு இருந்தாங்க. நந்துவோட தாத்தா நகரத்துல இருந்து வரப்போறாரு. அதனால நந்துவும் மீராவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா, தாத்தா எப்ப வருவாரு சொல்லுங்களேன். காலையில இருந்து அவருக்காக காத்திருந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆமாம்மா, நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். அப்படி தாத்தா வந்தாருன்னா எங்களுக்காக நிறைய பொம்மைகளும் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வருவாரு. எனக்காக சூப்பரான ட்ரெஸ்ஸும் பொம்மையும் வாங்கிட்டு வருவாரு இல்லையாம்மா? அட ஆமா ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க தாத்தா வந்தாருன்னா வாங்கிட்டு வந்தாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க தாத்தாவோட குரல் எல்லாருக்கும் கேட்டுச்சு. பசங்களா, இதோ நான் வந்துட்டேன். தாத்தா, நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆக்கிட்டீங்க. நாங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது. இங்க பாருங்க பசங்களா, நான் வந்த பஸ் லேட் ஆயிடுச்சு. அதான் எனக்கும் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரம் வந்திருப்பேன். தாத்தா நந்துவையும் மீராவையும் அவருடைய நண்பர் ஜமீன்தார் ஹரிராமோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அவரு ஒரு விவசாயியை திட்டிட்டு இருந்ததை பார்த்தாரு. இங்க பாருங்கப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? கடன் வாங்கின பணத்தை 3 மாசத்துல திருப்பி கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லையே. இப்போ உங்களோட நிலத்தை எடுத்துக்கிறத தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. முதலாளி, நீங்க என்கிட்ட இருந்து என் நிலத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் உங்களோட பணத்தை கொடுத்துடுறேன். அட, எனக்கு நல்லா தெரியும் உன்னால என்னோட பணத்தை திருப்பி தர முடியாது. இப்போ பேசுறதுல எந்த பயனும் கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. அந்த விவசாயியோட நிலைய பார்த்துட்டு தாத்தா என்ன சொன்னாருன்னா, அட ஹரிராம், இங்க பாருப்பா, இவர்கிட்ட பணமே கிடையாது. நீ இப்படியெல்லாம் பண்ணாத. இந்த ஆளு பாவம் ஏழை விவசாயி. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடு, இவர் பணத்தை கொடுத்துருவாரு. அட, உனக்கு இந்த கிராமத்து விவசாயிகளை பற்றி தெரியாதுப்பா. இவங்க எப்போ பாரு இப்படி தான் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜமீன்தார்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்கிறது. நீ விடுப்பா, என்னால் அப்படி பண்ண முடியாது. அட, ஆனால் ஹரிராம், இது சரி கிடையாதுப்பா. நீ எனக்கு சொல்லி கொடுக்காத எது சரி எது தப்புன்னு. சிட்டியில இருந்து தானே வந்திருக்க. இங்கே 4 நாள் சுற்றிட்டு போகிற. ஜாலியாக காற்று வாங்கிட்டு சாப்பிட்டு கிளம்பு. நான் ஒன்றும் இங்கே சமூக சேவை பண்ணுறதுக்காக வரல. நான் பணம் சம்பாதிக்கணும். தாத்தாவுக்கு ஹரிராம் பேசினது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா தாத்தா எதுவுமே பேசல. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. மறுநாள் தாத்தா என்ன பண்ணாருன்னா, அவரோட பேரை பேத்திய கூட்டிக்கிட்டு வெளியில சுத்த போனாரு. அங்க வயசான பிச்சைக்காரரை பார்த்தாரு. ஐயா, சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்களா? ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய கொய்யாப்பழம் கொடுக்குறேன். இங்க பாருப்பா, சீக்கிரமா ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து கொடு. தாத்தா அந்த பைக்குள்ள கைய விட்டாரு. அதுல இருந்து ஒரு பெரிய கொய்யா பழத்தை எடுத்தாரு. இந்தாங்க கொய்யாப்பழம். ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்யட்டும். அந்த வயசானவரு அந்த கொய்யாக்காவை சாப்பிட்டாரு. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இங்க இருந்து போனாரு. தாத்தா, இந்த பேகு காலியா தானே இருக்கு. ஆனா அதுல இருந்து எப்படி கொய்யா வந்தது? இங்க பாருங்க பசங்களா, இந்த பை இருக்கே, இது ஒரு மாயப்பை. நமக்கு என்ன வேணுமோ அதை இதுல இருந்து நம்மளால எடுக்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு தேவைப்பட்டாதான் நம்மளுக்கு இதுல இருந்து எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். நிஜமாவா தாத்தா? உண்மையிலே ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆனா தாத்தா, இந்த மாய பைய உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இங்க பாருங்க பசங்களா, நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நகரத்துக்கு வந்த ஒரு சித்த முனிவருக்கு மனசார என்னோட சேவைகளை செஞ்சேன். அவர் தான் சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த பைய கொடுத்தாரு. அந்த மாய பைய பார்த்து பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு ஆர்வம் தோன்றுச்சு. அவங்களும் அதை வச்சு மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. அக்கா, நாம ஏன் தாத்தாவோட அந்த பைய எடுத்துட்டு வந்து அதுல இருந்து நிறைய சாக்லேட்ஸை எடுக்கலாமா? இல்ல நந்து, அந்த மாதிரி எல்லாம் நாம பைய எடுக்க கூடாது. அப்புறம் தாத்தா நம்மள திட்டுவாரு. ஞாபகம் இருக்குல்ல? தாத்தா நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? அந்த பையில இருந்து அந்த மாதிரி பொருளை தான் எடுக்க முடியும். அது யாருக்கு நிஜமாவே ரொம்ப தேவைப்படுதோ, அது நம்மளோட பையனுக்காக இல்ல. ஐயோ அக்கா, எடுக்கலாமே, ஒன்னும் ஆகாது. வாக்கா வாக்கா. மீராவுக்கு நந்து சொன்னதுல விருப்பம் இல்லதான். ஆனா நந்துவோட பிடிவாதத்துக்கு முன்னால அவளால எதுவும் பண்ண முடியல. நந்துவும் மீராவும் தாத்தாவோட ரூம்குள்ள போனாங்க. நாலாபுறமும் பார்த்தாங்க. அந்த பைய அவங்க பார்த்தாங்க. பசங்க அந்த பைய திருடிட்டாங்க. ஆகட்டும்க்கா, இங்க யாருமே இல்ல. இந்த பையில இருந்து சாக்லேட் எடுக்க முடியுதான்னு பாப்போம். சொல்லு, வருதான்னு பாப்போம்.
பையே எனக்கு சாக்லேட் கொடு. நந்து அந்த பையில கைய விட்டதும் அவன் கைக்கு எதுவுமே கிடைக்கல. பார்த்தல, எதுவும் கிடைக்கல. அதான் தாத்தா அப்பவே சொன்னாரே, நமக்கு தேவைங்கிறது நிச்சயமா அந்த பையில இருந்து கிடைக்காது. இது மூலமா தேவைப்படுறவங்களுக்கு தான் நம்மளால உதவி செய்ய முடியும். வா தாத்தாவோட ரூமுக்கு போய் இந்த பைய வச்சிடுவோம். ஐயோ முடியாதக்கா, இதோட மாயத்தை தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். சரி, ஒரு வேலை பண்ணுவோம். நேற்று தாத்தா அந்த பிச்சைக்காரருக்கு கொய்யாப்பழம் கொடுத்தார்ல, நாம அவர்கிட்ட போவோம். வா போலாம். அக்கா தம்பி 2 பேரும் அந்த வயசானவர்கிட்ட வந்தாங்க. ஐயா, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறோம். இங்க பாருங்க பசங்களா, குழந்தைங்களான உங்களால எனக்கு என்ன பண்ண முடியும்? ஐயா, நீங்க தான் கேட்டு பாருங்களேன். சரி பசங்களா, எனக்கு இனிப்பா ஏதாவது கொடுங்க, எனக்கு பசிக்குது. மீரா அந்த பை கிட்ட சொன்னா. பையே, அந்த ஐயாவுக்கு ரொம்ப பசிக்குதான், அவருக்கு லட்டு கூட. மீரா அந்த பைக்குள்ள கைய விட்டா அந்த பையில இருந்து லட்டு டப்பா வந்தது. இந்தாங்க ஐயா, நீங்க இனிப்பு சாப்பிடணும்னு சொன்னீங்களே, இந்த லட்டுவை சாப்பிடுங்க. அந்த வயசானவர் லட்டு சாப்பிட்டாரு. பசங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த எல்லா விஷயத்தையும் தூரத்துல இருந்து ஹரிராம் பார்த்துட்டு இருந்தாரு. அடேங்கப்பா, அப்படின்னா ஏக்நாத் கிட்ட அந்த பை இருக்கா? அதனாலதான் அவன் அவ்வளோ வசதியா இருக்கானா? ஒருவேளை இந்த பை எனக்கு கிடைச்சதுன்னா அப்போ நான் பெரிய ஆள் ஆயிடுவேனே. நான் இந்த நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஆனால் முதல்ல அந்த பையை நாம எப்படியாவது அபகரிச்சாகணும். ஹரிராம் முன்னாடி நடந்து வந்தாரு. நந்துவையும் மீராவையும் கூப்பிட்டாரு. அட நந்து, மீரா. அட ஹரிராம் தாத்தா, நீங்களா? இங்க பாருங்க பசங்களா, நீங்க 2 பேரும் என் வீடு வரைக்கும் வந்துட்டு திரும்பி எங்க போறீங்க? மார்க்கெட்டுக்கு போறீங்களா? இல்ல இல்ல, அந்த வயசானவருக்கு நாங்க இந்த மாய பையில. மீரா பாதியிலேயே தடுத்துட்டா. அது இந்த பைய அறுந்து போச்சா, அதை தைக்கிறதுக்காக நாங்க இந்த பக்கம் வந்தோம். உங்களோட ஹரிராம் தாத்தாவோட வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா போறீங்களா? இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் போக விட்டுற மாட்டேன். வீட்டுக்கு வாங்க. இல்ல இல்ல, எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. அட, ஏக்நாத் கிட்ட நான் பேசிக்கிறேன், அவன் மம்மி கிட்ட பேசிக்குவான், கவலைப்படாதீங்க. ஹரிராம் அவங்கள கட்டாயப்படுத்தினாரு. அதனால நந்துவும் மீராவும் அவர் கூட போனாங்க. ஹரிராமோட மனைவி பசங்களோட சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசங்க ஹரிராமோட வீட்லயே தூங்கிட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, இந்த பசங்க இப்ப தூங்கிட்டாங்க. இப்போ நான் இவங்களோட மாய பைய எடுத்துக்கிறேன். இதை எடுக்கிறதுக்காக தானே நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். பசங்க சாயந்தரம் ரொம்ப லேட்டா எழுந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கவலையாயிட்டாங்க. நந்து, சாயந்தரம் ஆயிடுச்சு போல இருக்கு, நாம இங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்கோம். அக்கா, சீக்கிரமாவா வீட்டுக்கு போலாம், இல்லைன்னா அம்மா ரொம்ப கத்துவாங்க. அப்பதான் அங்க ஹரிராம் வந்தாரு. அட, யாரும் திட்ட மாட்டாங்க. யாராவது கேட்டா ஹரிராம் தாத்தா வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டேன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. சரிங்க தாத்தா, ஆனா நாங்க வரும்போது ஒரு பை கொண்டு வந்தோம், அதை காணவே காணோம். பையா? இல்லையே, உங்க கையில எதுவுமே இல்லையே. நீங்க சும்மா தான் வந்தீங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டீங்க. இப்போ நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா மம்மி திட்டுவாங்க. ஹரிராம் நந்துவையும் மீனாவையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அக்கா, அம்மா நம்மள திட்டுவாங்களா? அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம், நாம ஹரிராமோட தாத்தா வீட்ல இருந்தோன்னு. ஆனா அந்த மாய பைய பத்தி தாத்தா கிட்ட என்ன சொல்றது? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹரிராம் தாத்தா வீட்டுக்கு போகும்போது வழியில அந்த பைய விழுந்துருச்சு போல இருக்கு. அக்கா, அப்படி நாம உண்மையை சொன்னோம்னா அம்மா கண்டிப்பா நம்மள அடிப்பாங்க. நீ சொல்றது உண்மைதான். ஒரு வேலை பண்ணுவோம், இந்த பைய பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்கக்கா, புரிஞ்சிடுச்சு. நாம இப்ப சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். அதுவே இன்னொரு பக்கம் ஹரிராம்க்கு அந்த பை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இங்க பாத்தியா, இன்னையிலிருந்து நம்ம பணக்காரங்களாக போறோம். இல்ல, பெரிய பணக்காரங்களாக போறோம். அந்த ஏக்நாத் கிட்ட இந்த பை இருந்துச்சு, ஆனா அவன் அவனுக்காக எதையுமே செஞ்சுக்கல, அவனோட குடும்பத்துக்கும் நல்லது செய்யல. இப்ப இதோட அற்புதத்தை பாரு. மாய பையே, எனக்கு கூடிய சீக்கிரம் நிறைய தங்க நாணயங்களை கொடு. இப்படி சொல்லிட்டு ஹரிராம் அந்த பைக்குள்ள கைய விட்டாரு. அவரோட கையில எதுவும் கிடைக்கல. என்னங்க இது, எதுவுமே வரல. இந்த பைக்கு ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். பையே, எனக்கு நிறைய தங்க நாணயங்களை கொடு.
ஹரிராம் மறுபடியும் பையில கைய விட்டாரு. இந்த தடவையும் அவர் கையில எதுவும் கிடைக்கல. ஆட எதுவுமே ஆகல. இது மாய பையே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த பசங்களோட சேர்ந்து என்னெல்லாம் பண்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது. போங்க, இதை தூக்கி வீசிட்டு வாங்க. நீ என்ன பைத்தியமா? இது மாய பை. சீக்கிரம் போய் உன்னோட லாக்கர்ல இருந்து தங்க நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஹரிராம் சொன்னாருன்னு மனைவி போய் தங்கம் வெள்ளி காசுகளை கொண்டு வந்தாங்க. ஏய் மாய பையே, என்னோட இந்த நாணயங்களை 2 மடங்கு அதிகமாக்கு. இப்படி சொல்லிட்டு ஹரிராம் வெள்ளி தங்க காசுகளை அந்த பையில போட்டாரு. அந்த காசு மறைஞ்சிருச்சு. இத பார்த்துட்டு ஹரிராம் அதிர்ச்சி ஆனாரு. அட கடவுளே, என்ன ஆச்சு? நான் அழிஞ்சு போயிட்டேனே. இந்த பை என்னோட நாணயங்களை மறைய வச்சிடுச்சே. நாம மோசம் போயிட்டோங்க. இந்த பைய நம்ம தங்கம் வெள்ளி காசெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. ஏக்நாதோட வீட்டுக்கு போய் இந்த பைய கொடுத்துட்டு நம்ம காசை வாங்கிட்டு வாங்க. ஹரிராம் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு. வா ஹரிராம், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏக்நாத், உன்னோட இந்த பை என்னோட தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் மறைய வச்சிடுச்சு. எனக்கு என்னோட நாணயங்கள் திரும்பவும் வேணும். இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னா நண்பா, நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். உனக்கு பணத்து மேலே இருக்கிற ஆசையால் கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்க. இது சரியில்லை நண்பா. உன்னோட இந்த பழக்கம் பல வருஷங்களா அப்படியே தான் இருக்கு. இதே மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருந்தனா உன் வாழ்க்கையிலையும் மற்றவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டம் தான் ஏற்படும். என்னோட நண்பனை சரியான வழியில் கொண்டு வர்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா நீ தான் குழந்தைங்க கையில் அந்த பையை கொடுத்து விட்டியா? ஆமாம், நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. சும்மா குழந்தைங்க கையில் அந்த மாய பையை கொடுத்து விடுறதுக்கு. நண்பா, அந்த பையோட அற்புதமே இதுதான். அது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்யும், பேராசை பிடிச்சவங்களுக்கு இல்லை. நீ பேராசையில் எந்த அளவுக்கு முட்டாளாயிட்டனா சரி எது தவறுதுன்னு கூட உனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால இந்த மாதிரி வாழ்றத விட்டுடு ஹரிராம். ஹரிராமோட கண்கள்ல வருத்தம் தெரிய ஆரம்பிச்சது. என்னை மன்னிச்சிடு நண்பா, நீ சரியாக தான் சொல்கிற. நான் பேராசையால் எந்த அளவுக்கு குருடாயிட்டேன்னா ஏழைங்களோட கஷ்டத்தை கூட நான் பார்க்காமையே போயிட்டேன். ஆனால் இப்போ நீ என்னோட கண்களை திறந்துட்ட. இனிமே கிராம மக்களுக்கு நான் உதவி செய்வேன். நான் இந்த விஷயத்தை தான் எதிர்பார்த்தேன். உனக்கு உன்னோட தங்க நாணயங்கள் திரும்ப கிடைக்கும். ஹே மாய பையே, இப்போ ஹரிராம் அவன் செஞ்ச தவறுகளை உணர்ந்துட்டான். அவனுக்கு அவனோட தங்க நாணயங்களை திரும்பவும் கொடுத்துரு. தாத்தா அந்த பையில கைய விட்டாரு. அதுல இருந்து அவருடைய தங்கம் வெள்ளி காசு வெளியே வந்தது. அப்புறம் அந்த காசை ஹரிராம் கிட்ட கொடுத்துட்டாரு. நன்றி நண்பா.